வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. श्रीगुरुभ्यो नमः. हरि ओम. ஸ்ரீ மகாகணாதிபதியே நமः. அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடிய நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே இன்றைய பதிவானது சாம உபாகர்மம் பற்றிய முழு விளக்கம்தான் வீடியோ பதிவாக பதிவிட இருக்கின்றோம். ஆகவே சாமவேதத்தை சார்ந்த பிராமண வர்ணக்காரர்கள் இந்த வீடியோ பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து அதன் பிரகாரம் கடைபிடித்து கொண்டு தாங்கள் அனைவரும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். ஸ்ரீராமஜெயம். சாம உபாகர்மா பற்றிய முழு விளக்கம். யஸ்வாவசு தமிழ் வருஷம் ஆவணி மாதம் 10/5/2126 நாள், 26/8/2025 செவ்வாய்க்கிழமை, சாம உபாகர்மம். இந்த பிரபஞ்சம் முழுவதும், பூலோகம் முழுவதுமே சாம வேதத்தில் பிறந்த பிராமண வண்ணக்காரர்கள் அடியனுடைய அனைத்து அன்பு இதயங்கள் அனைவருக்கும் சிராவண மாதம் ஆவணி மாதம் சாம உபாகர்மா புதிதாக யஜ்ஞோபவீதம் பூணலை போட்டுக்கொள்ள வேண்டும். நமது சேனலில் யஜுருபாகர்மம் மகாசங்கல்பம் என்கின்ற தலைப்பிலும், யஜுருபாகர்மம் யஜ்ஞோபவீதாரண மந்திரம் என்கின்ற தலைப்பிலும் பூணல் மந்திரமும் மகாசங்கல்பமும் பதிவிட்டிருக்கின்றோம். அதாவது சங்கல்பம் என்பதும் யஜ்ஞோபவீதாரண மந்திரம் என்பதும் ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம் 4 வேதக்காரர்களுக்கும் ஒன்றுதான். மற்றவைகள் தான் மாறும், அதாவது ஸ்வரங்கள்லாம் மாறும். இது உங்களுக்கு இது பார்த்தோம்னாக்கா சங்கீதமாக இருக்கும் சாமவேதம். ஆனால் சங்கல்பம் அப்படி கிடையாது. சங்கல்பங்கிறது எல்லாருக்கும் பொது. அந்த மகா சங்கல்பத்தை பண்ணிட்டேன்னா அதில் எவ்வளோ தூரம் சொல்லிருக்குங்கிறத நான் பதிவு போட்டிருக்கேன், அதை பார்த்துக்கோ. இது மற்ற ருக்வேதக்காரர்களுக்கு வேற, யஜுர்வேதக்காரர்களுக்கு இந்த மாதிரி இருக்குது. யஜுர்வேதத்துக்கு தான் இருக்கு, ருக்வேதத்துக்கு வேற, சாமவேதத்துக்கு வேற, அதர்வண வேதத்துக்கு வேற அப்படின்ற அந்த பேதமானது சாஸ்திரத்தில் கிடையவே கிடையாது. சங்கல்பங்கிறது எல்லாருக்கும் ஒன்று தான். இப்போ நான் உங்களுக்கு என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னாக்கா, அந்த சங்கல்பத்தில் நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கும் பொழுது இந்த வருஷமானது, திதியானது எல்லாம் வரும். அதை மட்டும்தான் இப்போ சொல்ல போகிறேன். அதை நீங்கள் அந்த அந்த இடத்துல அந்த மாதிரி நீங்கள் சொல்லிக்கிங்க, மாற்றிங்க. விஸ்வாவசு நாம சம்பத்சரே தக்ஷிணாயனே வருஷ ருதோ ஸ்ராவண மாசே சுக்லபக்ஷே மத்தியானம் 2:17 வரைக்கும், 2:24 மணி வரைக்கும் திருத்தீயாம் சுபதித்தோ. அதுக்கப்புறமா அன்றைக்கி சிராதம் இருக்குது, அது முடிச்சுட்டு தான் போட்டுக்கணும் பூனல். அப்படி போட்டுக்கிறவா 2 மணிக்கு மேலே போட்டுக்கிறவா சதுர்த்தியாம் சுபதித்தோ அப்படின்னு சொல்லிக்குங்கோ. வாசரா வாசரஸ்து பௌமவாசர யுக்தாயாம் உத்திர, அதாவது அஸ்த நட்சத்திர
யுக்தாயாம், ஏன்னா 60 நாழிகம் அஸ்த நட்சத்திரம் தான். அஸ்த நட்சத்திர யுக்தாயாம் சுப நட்சத்திர சுபயோக சுபகரண, அதுக்கப்புறம் அதில் என்ன சொல்லிருக்கோமோ அதன் பிரகாரம் சங்கல்பத்தை பண்ணிட்டு யஜ்னோவித தாரண மந்திரத்தையும் சொல்லி புதுசாக பூனலை போட்டுங்கோ. இந்த பதிவை எல்லாரும் பார்த்துட்டு அந்த யஜுர்வேதம் உபாகர்மா 2025 மகாசங்கல்பம் அந்த வீடியோ பதிவையும், யஜுர்வேத உபாகர்மா 2025 யஜ்னோவித தாரண மந்திரம் அந்த ஆகிய 2 பதிவுகளையும் பார்த்து சாமவேத உபாகர்மா அனைத்து பிராமண வர்ணக்காரர்களும் கடைபிடித்துக் கொள்ள வேண்டுமாய் அடியேன் அன்புடன் தாங்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கின்றேன். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. சுபம் அஸ்து. ததாஸ்து.